ஹலோ மக்களே, பாருங்கள் இப்படி தான் எடுக்கணும். எங்கள் வீட்டுக்கார் கேமரா பிடிக்க சொன்னேன், எப்படி பிடிச்சிருக்காருன்னு தெரியல, பார்ப்போம். நான் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இது ரன்னிங் ஒயரு சரிங்களா. இந்த ஒயரை இப்படி உள்ளே கொடுத்து இப்படி மடிச்சுக்கிறணும், பெரலை விடக்கூடாது. இந்த பக்கத்தில் உள்ள முத்தில் உள்ள ஒயரை கழுத்தை ஒரு சுற்றணும், சுற்றிட்டு இப்படி இழுத்து வச்சுக்கணும். இந்த ஒயரை இப்படி மடிக்கணும், திரும்ப இந்த ஒயரை இதுக்குள்ளே விட்டுறணும், இப்படி எடுத்துடணும். எடுத்துட்டு திரும்ப இதை இப்படி இழுத்தணும், அவ்வளோதான் முத்து வந்துருச்சா. இந்த ஒயரை இழுத்துக்கணும், ஏன்னா பிளாஸ்டிக் தானே, இழுத்துக்கிட்டே இருக்கும். இப்படி எடுத்து மாற்றி மாற்றி கொடுத்தா கூட அழகாக இருக்கும் பார்க்குறக்கு, நல்ல லுக்கான கலராக இருக்கும். இன்னும் நல்ல கலராக கூட வேணும். எனக்கு கலர் காம்பினேஷன் நல்லா அமையும். எனக்கு கடைக்கு போனேன்னா நல்ல கலராக பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். இப்படி தான், இதுதான் முத்து. எல்லா கலர்லேயுமே இப்போ நம்மளுக்கு ப்ளூ கலர் சைடு போடணும் அப்படின்னா சாண்டல் 9, இதில் 9, இந்த 2 சாண்டலில் 9 9 18 ஒயர் வெட்டிக்கணும். ப்ளூவை சைடு கொடுக்குறோம்னா வெறும் 9 ஒயர் 7 அடி 7 அடி 7 அடி 7 அடி கொஞ்சம் கூட விட்டுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே கரெக்டான அளவு வச்சு வெட்டவே கூடாது, ஏன்னா சில நேரங்களில் பத்தாமல் போயிடும். அதனால் பாருங்க, நான் பின்னிக்கிட்டே வரேன், அப்படியே லூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த முத்தை பார்த்திங்களா, அப்படியே லூஸ் ஆயிடுச்சு பாருங்கள். நான் பின்னும்போதே பக்கத்து ஒயரையும் சேர்த்து இழுத்துட்டே வரணும், அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இல்லைன்னா அப்படியே லூஸ் ஆகி அசிங்கமாயிரும் கூட. அது ரொம்ப போட்டு இழுத்தோம்னா கூட ஒயரு அப்படியே லூஸ் ஆகி இது அசிங்கமாயிரும் பாருங்க. பின்ன இந்த ஒயர்களை 2 ஒயராக டைட் பண்ணிகிட்டே வரணும். ஒரு நிமிஷம் ஒடியாக இருந்துருச்சாம்மா. அவ்வளோதான் மக்களே, பின்னிட்டு காட்டுறேன்.